எதிர்கட்சிகள் எதுவுமே சொல்லலையே. எதிர்கட்சிகள் விஷயத்தை எடுக்கவே இல்ல. அந்த கூட்டணிக்குள்ளேயே இவ்வளவு சண்டை ஒருத்தருக்கு ஒருத்தர். அதுவும் எதிரியை நீங்க தாக்குறத விட உங்களுக்குள்ள தாக்குறது தானே அதிகமா இருக்கு. அப்ப அவங்க தள்ளி நின்னு பாஜக வேடிக்கை பாக்குறாங்க கூலா நின்னு. மோடி வெறுப்பு பேச்சுக்கு எதிரா அவ்வளோ பேசியிருக்கோம் நாங்க. இது இது ஒரே ஒரு சின்ன செய்தி தான். இந்த செய்தியை மோடியாக்கள் தான் பெருசு பண்ணதே தவிர்த்து அந்த செய்தி அங்கயோட முடிஞ்சு போச்சு. இதை நான் தான் சொல்றேன், மீடியாக்கள் இப்ப மீடியாக்கள் இல்ல மோடியாக்கள். நான் எப்பயோ இல்ல, நீங்க இந்த மீடியாவை குறை சொல்றதை விட்டுட்டு மேம் கிருத்திகா மேம் அத குறை சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், குறை சொல்ற அளவுக்கு அங்க நடந்துக்கிறது என்ன? இப்ப நீங்க சொல்றீங்க வெறுப்பு பேச்சு பேசுறாரு பாஜகங்கிறீங்க, வெறுப்பு பேச்சு பாஜக பேசுது அப்படிங்கிறீங்க. இங்கேயே மம்தா சொல்றாங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் பாஜகவுடைய ஏஜென்ட்ங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த வெறுப்பு பேச்சை இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அதை ஆமோதிக்கிற மாதிரி தானே அர்த்தம் வருது. அப்புறம் எப்படி நம்பிக்கை வரும் மக்களுக்கு?